உங்களுக்கு பிரையன் மோரான் பற்றி தெரியுமா? அவர் எவ்வளவு ப்ரோ லெவல் கோச் என்றால் ஆப்பிள், நியூயார்க் லைஃப் மற்றும் மார்கன் ஸ்டான்லி போன்ற பில்லியன் டாலர் நிறுவனங்களுக்கு கூட இவரிடம் கற்றுக்கொள்ள ஆசை இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? உங்க எல்லா வருட இலக்குகளையும், அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் தீயில் போட்டு கொளுத்துங்க. ஏன்னா நீங்க அவற்றை அப்படியே அடையவே மாட்டீங்க. ஷாக்கா இருக்கு இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, மக்கள் சோம்பேறிகள் என்பதால் தோல்வியடைவதில்லை. அவர்களுக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு தோன்றுவதால்தான் அவர்கள் தோல்வியடைகிறார்கள். ஜான்வரி வரும், கோல்ஸ் செட் பண்ணுவோம், ஃபுல் மோட்டிவேஷன்ல ஜிம் ஜாயின் பண்ணுவோம், புதிய ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், பெரிய பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா மார்ச்சுக்குள்ளே டிசிப்ளின், மோட்டிவேஷன் இரண்டும் காணாம போயிடும். ஆனா கவனிச்சிருக்கீங்களா? வருடத்தின் கடைசி 3 மாதங்களில் நாம திடீர்னு பீஸ்ட் மோடுக்குள் போயிடுறோம். டெட்லைன்ஸ் நெருங்கும், பிரஷர் ரியல் ஆகும். அப்போதான் உண்மையான எக்ஸிகியூஷன், உண்மையான ப்ராக்ரஸ் நடக்கும். அப்படின்னா ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நீங்க முழு வருடத்தையும் அந்த கடைசி 3 மாத இன்டென்சிட்டியோட வாழ்ந்தா என்ன ஆகும்? அதாவது 12 மாத ரிசல்ட்ஸ 12 வாரத்துல அடைச்சா? மற்றவர்கள் ஒரு வருடத்துல கூட செய்யாததை 12 வாரத்துல முடிச்சா? இதுதான் பிரையன் மொரான் கற்றுக் கொடுக்கும் கான்செப்ட், த 12-week year. இதோட சிம்பிள் ரூல்ஸ்: இன்னைக்கிருந்து வருடம் 52 வாரம் இல்லை, 12 வாரம் மட்டும்தான். இந்த வீடியோ முடியும் போது உங்க கையில் உங்க அடுத்த 12 வார எக்ஸிகியூஷன் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். பிராக்டிக்கல், ஸ்ட்ரக்சர்ட், டேஞ்சரஸ் லெவல் எஃபெக்டிவ். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான உண்மை: பீரியடைசேஷன். பீரியடைசேஷன் அப்படின்னா என்ன? ஒரு லிமிடெட் காலத்துக்கு ஒரு ஸ்கில்லுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் கொடுக்கும் ட்ரைனிங் சிஸ்டம். 4 முதல் 6 வாரங்கள். அந்த நேரத்தில் முழு எனர்ஜி, முழு ரொட்டீன், முழு ஸ்ட்ரக்சர் அந்த ஒரே விஷயத்தை சுற்றி டிசைன் பண்ணப்படும். ஒலிம்பிக் ஸ்விம்மர்ஸ் மாதிரி மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வருடம் முழுக்க ரேண்டமா ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு ட்ரெய்னிங் சைக்கிள்ஸ் இருக்கும். சில வாரங்கள் என்டியூரன்ஸ், சில வாரங்கள் ஸ்பீட், சில வாரங்கள் டெக்னிக் ரிஃபைன்மெண்ட். ஒவ்வொரு ஃபேஸிலும் கிளியர் ஃபோக்கஸ். அதனால தான் காம்படிஷன் நேரத்தில் அவர்கள் பீக் கண்டிஷனில் இருப்பாங்க. ரெஸ்லர்ஸும் அதே மாதிரி. 6 வாரத்துல நேஷனல் டோர்னமெண்ட் இருந்தா டயட் டைட், அக்ரெசிவ் பிராக்டிஸ், ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன், இப்படி எல்லா விதத்திலும் ரெடி ஆவாங்க. ஆனா நம்ம லைஃப்ல என்ன நடக்குது? நாம் பீரியடைசேஷனை பின்பற்றவே மாட்டோம். வருட கோல்ஸ் செட் பண்ணுவோம், ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணுவோம், கோடிங் கற்றுக்கொள்ளலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், யூடியூப் சேனல் தொடங்கலாம் என்று நிறைய பிளான்ஸ் போடுவோம். ஆனா ரிசல்ட் என்ன? எல்லாத்துலயும் கொஞ்சம் எஃபர்ட், ஆனா எங்கும் பீக் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பீரியடைசேஷனோட ரூல்ஸ் வெரி சிம்பிள். ஒரு நேரத்தில் ஒரு பிரைமரி ஃபோக்கஸ், ஷார்ட்டா சரியான சுழற்சி முறையில் செய்ய வேண்டும். இத லைஃப் அண்ட் பிசினஸ் கோல்ஸுக்கு அப்ளை பண்ணுவதுதான் 12-week year. 52 வாரத்தை நீக்கி 12 வாரமா மாற்றினால் மூளை சீரியஸ் ஆகிவிடும். ஒவ்வொரு வாரமும் முக்கியம், ஒவ்வொரு நாளும் மெஷரபிள். இப்போ இந்த 12-week year எக்ஸிகியூஷன் சிஸ்டத்தின் 3 பிரின்சிபல்ஸ். நம்பர் 1, அக்கவுண்டபிலிட்டி. அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் உங்க ரிசல்ட்ஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. எக்ஸாம் மார்க்ஸ் குறைஞ்சா என்ன சொல்வோம்? கொஸ்டின் பேப்பர் டஃப், டீச்சர் சரியா செக் பண்ணல, டைமிங் பத்தலன்னு சொல்வோம். ஆனா ஓனர்ஷிப் எடுத்தா நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல, மார்க் டெஸ்ட் அதிகமா எழுதணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைக்கணும். ப்ளேம் பண்ணினா ப்ராப்ளம் சரியாகாது. ஓனர்ஷிப் எடுத்தா கண்ட்ரோல் நம்ம பக்கம் திரும்பும். 12-week yearல ரிசல்ட் வரலன்னா சர்க்கம்ஸ்டான்சஸ் சரியில்லை, எக்ஸிகியூஷன் தான் காரணம். 2, கமிட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட் பூமி வானம் வித்தியாசம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா சூழ்நிலை சரியா இருந்தாதான் வேலை. கமிட்மெண்ட் இருந்தா மூடு இருந்தாலும் இல்லை என்றாலும் வேலை. ஒரு ஸ்டூடெண்ட் குறைந்த கிரேட்ஸ், அகடமிக் ப்ரொபேஷன் குறைஞ்சா அவருடைய அப்பா சொன்னார், ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகலைனா ஃபீஸ் கட்ட மாட்டேன் என்று. அந்த நாளே அவன் ப்ராமிஸ் பண்ணினான். அடுத்த செமஸ்டர்ல எல்லா சப்ஜெக்டிலும் ஏ கிரேட். அப்பா சொன்னார், எல்லாம் ஏ வந்தா 10,000 rupees, இல்லைனா நீ 10,000 rupees கொடு. அந்த நாள் முதல் அவன் மாறினான். கிளாஸ் மிஸ் பண்ணல, ப்ராப்பர் நோட்ஸ், ஃபோன் குறைச்சு, ஃப்ரெண்ட்ஸ் குறைச்சு. ரிசல்ட் ஸ்ட்ரெயிட் ஏஸ். 12-week yearலும் இதே. இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் என்று இன்ட்ரெஸ்ட் இருந்தா 12 வாரத்துல இன்க்ரீஸ் ஆகலைனா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். கமிட்மெண்ட். கிரேட்னஸ் இன் த மொமெண்ட். அருணிமா சின்ஹா, இந்தியன் நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயர்.
ஒரு நாள் ட்ரெயின்ல கிரிமினல்ஸ் தள்ளிவிட்டாங்க. மற்ற ட்ராக்குக்கு விழுந்தார். ஒரு ட்ரெயின் ஏறினதுல ஒரு கால் போய்விட்டது. டாக்டர்ஸ் சொன்னாங்க, லைஃப் முன்னாடி மாதிரி இருக்காது. ஆனா ஹாஸ்பிட்டல் பெட்ல ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுவேன் என்று. ப்ராஸ்தெட்டிக் லெக்கோட ட்ரெய்னிங், பெயின், ஃபால்ஸ், டெய்லி டிசிப்ளின், எக்ஸ்கியூசஸ் அன்லிமிட்டெட். ஆனா ஆக்ஷன் தினமும். எவரெஸ்ட் சம்மிட் ஃபோட்டோ. அவங்க நினைத்ததை சாதிச்சாங்க. கிரேட்னஸ் பில்டானது கேமரா இல்லாத நாட்களில். ரிசல்ட் ஃபியூச்சரில் வரும். கிரேட்னஸ் பிரசன்ட் மொமெண்டில் பில்ட் ஆகும். இப்போ 5 டிசிப்ளின்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன். விஷன். உங்க அடுத்த 5-10 வருட கோல்ஸ் எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 12 வீக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. பிளானிங். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். 1 to 3 ஹை இம்பாக்ட் கோல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. வீக்லி டாக்டிக்ஸ், டெய்லி எக்ஸிகியூஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல், வீக்லி ரிவ்யூ, இம்ப்ரூவ் சிஸ்டம், மெஷர்மெண்ட். எக்ஸிகியூஷன் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுங்க. 85% மேல் ரைட் டிரெக்ஷன்ல நீங்க போனா ரிசல்ட் ஈஸியா கிடைச்சிடும். 85% கீழே உங்க டிரெக்ஷன் ராங் ரூட்ல போனா ரிசல்ட் வராது. டைம் யூஸ். டைம் கண்ட்ரோல் பண்ணலைன்னா உலகம் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்ட்ராட்டஜிக் பிளாக். வாரத்துக்கு 3 மணி டீப் ஒர்க். பஃபர் பிளாக். கால்ஸ், மெசேஜஸ். பிரேக் அவுட் பிளாக். 3 மணி ரியல் பிரேக். சக்சஸ் அதிக வேலையில இல்ல, ஸ்ட்ரக்சர்ட் வேலையில இருக்கு. இந்த காலத்துல ப்ரோ லெவல் செல்ஃப் மாஸ்டரி பில்ட் பண்ணணும்னா எங்களுடைய அப்கமிங் வீடியோஸ் பாருங்க. எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் பில்ட் பண்ணணும்னா உங்க லைஃப்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.